Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா glucometer பத்தி பார்க்க போறோம். sugar testing வீட்லயே நம்ம எப்படி ஈஸியா பண்றது அப்படின்றத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். sugar test பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வெயிட்டை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கணும். யாருக்கு நம்ம sugar test பண்ண போகிறோமோ அவங்களோட வெயிட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டிஎம் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வெயிட் வந்து எப்போவுமே வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக இந்த வெயிட் மெஷர்மெண்ட். இன்றைக்கி நம்ம ஒன் டச் செலக்ட் ப்ளஸ் சிம்பிள் அப்படின்ற குளுக்கோமீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் வேல நம்மளுக்கு சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேண்டமிக்கான சிச்சுவேஷனில், இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நம்ம இல்லை டிஎம், தட் இஸ் சுகர் பேஷண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி வெளியே போகிறது சேஃப் இல்லை. அப்படின்றதுனால நம்ம வீட்டிலையே இந்த டிஜிட்டல் மிஷின் வாங்கி வச்சு நம்ம சுகர் டெஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அதனால் அவங்க ரொம்ப வெளியே எக்ஸ்போஸ் ஆகாமல், ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒன் டச் செலக்ட் ப்ளஸ் மிஷினில் கூடவே வந்து ஃப்ரீயாக 10 டெஸ்ட் ஸ்ட்ரிப் தராங்க. இந்த டெஸ்ட் ஸ்ட்ரிப் வந்துட்டு நிறையா பிராண்டில் வந்துட்டு ஃப்ரீயாக தரமாட்டாங்க. ஸோ இந்த பிராண்டில் வந்துட்டு ஃப்ரீயாக தராங்க. ஸோ ஒன் டச் சிம்பிள் அப்படின்ற பிராண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பென் டைப்பில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அதோட கிட். இந்த கிட்டிலேயே ஃப்ரண்ட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த சுகர் லெவலோட லெவல் எவ்வளோ இருக்கும், ஸோ நார்மல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அண்ட் ஹை லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஃப்ரண்ட்லேயே இண்டிகேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ண உடனே வந்துட்டு நமக்கு பார்க்குறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த பாக்ஸ் ஃப்ரண்ட்லேயே அது எழுதியிருக்காங்க. ஸோ இது கூடவே வந்துட்டு தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இந்த 10 ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 ஸ்ட்ரிப்ஸ்குள்ளார எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளாரே வந்துட்டு ஒரு நோட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு நோட்டீஸ் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த நோட்டீஸ் ஸ்ட்ரிப்ஸ். இந்த ஸ்ட்ரிப்பு வந்துட்டு எப்படி இருக்கும், அதில் உள்ள டீட்டெயில்ஸ், அந்த ஸ்ட்ரிப்பு பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் வைக்கிற பாக்ஸ். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிப் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை வந்துட்டு ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதே ஸ்ட்ரிப்பை கொடுப்பாங்க. நீங்கள் வெறும் ஒன் டச்சோட ஸ்ட்ரிப் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வேறு ஸ்ட்ரிப் தருவாங்க. ஸோ மிஷின் வேரி ஆகும். ஸோ ஸ்ட்ரிப்போட பாக்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இன்கேஸ் ஸ்ட்ரிப் வந்து காலியாச்சுன்னா. ஸோ இந்த ஸ்ட்ரிப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப லீனாக இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் வர இடத்துல தான் வந்து நம்ம பிளட் வந்து வைக்க போகிறோம். ஸோ அங்கிட்டு டிஜிட்டலாக இருக்கிற ஒரு லிங்க் மாதிரி போதில் அதை வந்து தான் நம்ம மிஷினில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிட்குள்ளே போகலாம். இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஸ்டிரைலாக வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம அதில் பிளட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸ் எப்போவுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் இருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸில் வைக்காதீங்க. ஸோ ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸும் சரி அந்த கிட்டும் சரி. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஒன் டச் செலக்ட் ப்ளஸ் கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பாக்ஸ் மேலே நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்கின உடனே அந்த கிட் இன்க்ளூட்ஸ் அப்படின்றது கீழே இருக்கிற லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணணும். உள்ளுக்குள்ளேயும் அந்த கிட் இருக்குதா வெளியவும் கொடுத்துருக்கதை வச்சு நீங்கள் செக் பண்ணணும். இந்த ஒன் டச் செலக்ட் ப்ளஸ் கிட்டோட சேர்ந்து தான் அந்த 10 ஸ்ட்ரிப்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பட் வேறு எந்த ஒரு பிராண்ட்லேயும் வந்துட்டு ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக தருவாங்களான்றது சந்தேகம் தான். ஸோ எல்லா பிராண்ட்லேயும் வந்து ஃப்ரீ ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்காது.
பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு மேனுவல் அண்ட் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டு பாக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இது ஒரு ஸ்டெரைலான ப்ரொசீஜர் அப்படின்றனால நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக சேஃப்டி அண்ட் ஹைஜீனோடு நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது இருக்கணும். அண்ட் பாக்ஸும் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். ஸோ இது கூடவே நம்மளுக்கு ஒரு ஓனர்ஸ் கைடாக தான் மேனுவல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபுல் அண்ட் டீட்டெயில் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சோ இல்லை சரியாக நம்மளுக்கு காட்டலை அப்படின்னா நீங்கள் அந்த வாரண்டி கார்டு வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு ரிப்பேர் கூட பண்ணிக்கலாம். இந்த ஓனர்ஸ் கைடில் வந்துட்டு ஃபுல்லுமே கண்டென்ட் என்னென்ன இருக்குது உள்ளுக்குள்ளார எப்படிலாம் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கின உடனே இந்த ஓனர்ஸ் கைடை ஃபுல்லாக நீங்கள் எலாபரேட்டாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ப்ரொசீஜர்ஸ் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாட்டம் இந்த மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேனுவலை வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொசீஜர் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நடக்கும். பட் நம்ம ஸ்டெரைல் ஹைஜீன் மெஷர்ஸில் ரொம்ப முக்கியம். இதில் மெயின் பார்ட்டாக வந்துட்டு இந்த மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஹைனா எப்படி இருக்கும், லோனா எப்படி இருக்கும், நார்மல் ரேஞ்சுனா எப்படி இருக்கும். ஸோ இதில் கலர் பார் கொடுத்துருக்காங்க. ப்ளூ வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே லோ லெவலில் வந்து இண்டிகேட் பண்ணும். அதில் வந்து பீப் சவுண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலரில் வருதா, அந்த ஏரோ மார்க் வந்து ப்ளூ, ரெட் ஆர் க்ரீனில் வந்து நிற்கிதான்றதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ நார்மல் லெவலில் ஸ்டேபிளாக இருக்கும். ரெட்டுலேயுமே நார்மல் லெவல் ஒரு 2 to 3 வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். அது ஹையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பீப் சவுண்ட் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு ஒன் டச் ப்ளஸோட மெக்கானிசம் பற்றி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு இதுக்கும் வந்து பிராண்டுக்கும் மாறும். இந்த கஸ்டமர் கைடை வந்து நீங்கள் நல்லாவே வந்து வாசித்து பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்து ப்ரெஸ் புல் பண்ணி எடுக்கிறதுல வந்து நம்ம நீடில் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் அந்த நீடில் பிளேசர். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த நீடிலை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே அந்த புல் டைப்பில் இருக்கிறத புல் பண்ணோம்னா அது வந்து ஒரு டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நீடில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்க அந்த பட்டனை வந்து 1 ப்ரெஸ் பண்ணாலே, எங்கே வேணால் வச்சு 1 ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ப்ரிக் ஆயிடும். ஸோ இது ஒன் டச் ப்ரிக். அதனால தான் இந்த மிஷினோட பேர் 1+1 செலக்ட் ப்ளஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ 1 டச்லேயே நம்மளுக்கு வந்து சுகர் அந்த பிளட் வந்து வெளியே வரும். ஸோ ரொம்பவே வந்து சேஃபாகவும் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரிக் ஆனதே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த பென் டைப்பில் வந்து யூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மானிட்டர். ஸோ இந்த மானிட்டரில் தான் நம்ம வந்துட்டு பிளட் இன்ஃப்யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சுகர் டெஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். இந்த மானிட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆஃப் பட்டன் எதுவுமே கிடையாது. வெறும் ஒரே ஒரு பேட்ரி மட்டும் தான் இருக்கும். இந்த பேட்ரியும் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து ஷாப்பில் கொடுத்து தான் நீங்கள் மாட்ட முடியும். ஆர் இதோட பேட்ரி கிடச்சா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கிடையாதனால இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரிப்போட பேக் சைட் ஸ்கேனிங் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை இன்சர்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து சில ரீடிங்ஸ் வந்து காட்டும். சில ரீடிங்ஸ் காட்டிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஒரு பாயிண்டிங் வரும். ஸோ அந்த ட்ராப் வந்துடுச்சுனாலே நம்ம பிளட்டை வந்து அந்த ஸ்ட்ரிப் மேலே வச்சு நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம், நம்ம சுகர் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுக்கிற வரைக்கும் தான் அந்த ரீடிங் இருக்கும். நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் பை சைடு அந்த மிஷின் அண்ட் ஸ்ட்ரிப்பை வந்து இன்சர்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பென் டைப் நீடிலையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிக் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டெரைல் ப்ரொசீஜர் அப்படின்றனால நம்ம ப்ரிக் பண்ணதுக்கு அப்புறமா உடனே நம்ம வந்து ஹேண்டை வந்து நல்லா புல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற பிளட்டை வந்து ஒரு
பிக் அமௌண்ட்டில் வந்து நம்ம வைக்கணும், ஒரு பெரிய ட்ராப்பாக அதில் வைக்கணும். அப்போ தான் அந்த ஃபுல் கோடு வரைக்குமே நம்மளுக்கு அந்த பிளட் வந்து அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரீடிங் கிடைக்கும். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக பிளட்டு வச்சோம்னா அதில் இருக்க ரீடிங் வந்து கிளியராக வராது. ஸோ ஃபைனலாக நான் வந்து இந்த நீடில் வந்து காட்டுறேன். ஏன் நான் ஃபைனலாக காட்டுறேன் அப்படின்னா, இது ரொம்பவே ஸ்டெரைலான ஒரு ப்ரொசீஜர்ன்றனால நீடில் தான் ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ப்ரிக் பண்ண போகுது. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இது எப்போவுமே வந்துட்டு அந்த பாக்ஸை விட்டு வெளியே வரக்கூடாது, ஸ்டெரைலாக தான் இருக்கணும். ஸோ இந்த நீடில் பேர் பார்த்திங்கன்னா லான்செட். ஸோ இந்த நீடில் வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்பவே தின்னாக ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதனால தான் இது பேர் வந்து லான்செட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த நீடில் வந்துட்டு நான் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாட்டோம், நீடில் வைக்கிற இடத்துல நம்ம நீடில் வைக்க போகிறோம். நான் இப்போது ஜஸ்ட்டு வந்து ஒரு கேப் க்ளோஸ் பண்ணி தான் பண்ணுறேன். பிகாஸ் இந்த பாக்ஸ், அதாவது இந்த டிவைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நான் உங்கள் டெமோக்காக நான் க்ளோஸ் பண்ணி நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த நீடிலோட கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணி கீழே இருக்க அந்த புல் பட்டனை வந்துட்டு நீங்கள் புல் பண்ணிங்கன்னா டிக் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்கள் நீடில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எங்கே வச்சு ப்ரிக் பண்ணணுமோ அங்கே 1 ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து ப்ரிக் ஆயிரும். ஸோ ப்ரிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நான் சொன்ன மாட்டேன் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட், அதாவது ஒரு ட்ராப்லேயே நல்ல பெரிய ட்ராப்பாக எடுத்து அந்த மிஷினில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோவிட் டைமில் வந்துட்டு டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷின். அண்ட் வெயிங் மிஷினும் கூடவே வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 மிஷினும் வச்சு வீட்லேயே நீங்கள் வந்து குளுக்கோஸ் லெவலை வந்துட்டு மானிட்டர் பண்ணி நீங்கள் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணலாம். இது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்டானது டிஎம் பேஷண்ட்டுக்கு. இந்த குளுக்கோமீட்டர் ஒன் டச் செலக்ட் ப்ளஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்கிது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் வெயிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் நம்ம வீட்டில், பிகாஸ் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. பாய்.